ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog வந்து நேற்று எடுத்தது தான். நேற்று பெங்களூரில் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் வந்து நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்று பௌர்ணமியும் கூட. அதனால எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில். சிவன் கோயிலில் தான் வந்து இந்த மாதிரி ரங்கோலி காம்படிஷன் வச்சு அதில் வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எங்கள் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருந்தேன். ஒரு 3:30க்கு போயிருந்தேன். கூட்டிகிட்டு வரும்போது வர வழியில் எல்லாருமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்கிறனால நானும் போயிட்டு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து எல்லா திங்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ரங்கோலி கலர் மாவு, ரங்கோலி ஒயிட் மாவு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அது போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அதனால் எனக்கும் பிடிச்சிருந்ததுனால நானும் போயிட்டு அவங்கக்கிட்டேயே மாவு, கலர் மாவு எல்லாம் வாங்கிட்டு நானும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வந்து போடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில் நானும் ஜாயின் பண்ணிவிட்டு நானும் போட்டிருந்தேன். போட்டு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மேலே 1 ஹவர் நியர் ஆயிடுச்சு. இந்த ரங்கோலி தான் நான் போட்டது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்கே கார்த்திகை தீபங்கிறனால எல்லா கோலத்துலேயும் வந்து விளக்கு போட்டு தீபம் ஏற்றுறதுக்கு வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் ஒருத்தரும் வந்து 5 விளக்கு மேலே நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு 11 விளக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் திரி, எண்ணெய் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த சிவன் கோவில் பக்கமாக தான் கட்டி முடித்தாங்க. கும்பாபிஷேகம் கூட நடந்தது. அப்போ வந்து என்னால் போக முடியல. அதனால் நான் வீடியோவை ஷூட் பண்ணல, எதுக்குமே போகலை. அதனால் வந்து நேற்று போயிருந்தனால இதெல்லாம் எடுக்க முடிஞ்சது. இந்த ரங்கோலி எல்லாமே பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கோவில்லே தான் இருந்தோம். ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அதனால் அங்கேயே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட நேம் வந்து எழுதியிருக்கணும். நேம் வந்து எதுக்கு எழுத சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. கோலம் போட்ட எல்லாருக்குமே கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே சூப்பராக தான் போட்டிருந்தாங்க. நேம் வைஸ் வந்து நேம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுவும் இந்த ஊரில் வந்து ஒரு தலைவரை வர வச்சு அவங்க மூலயமா தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கும்போது ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், அந்த மாதிரி கொடுத்தாங்க. 6 மணிக்கு மேலே வந்து தீபம் ஏற்ற சொன்னாங்க. அவங்க கோலத்தில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து விளக்கு பத்தலை அப்படின்னு வீட்டிலலாம் போய் விளக்கு எடுத்துகிட்டு வந்து ஏற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவில் ஃபுல்லாகவே வந்து விளக்கு ஏற்றிருந்தாங்க. அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீரியல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு 7 மணி மேலே ஆயிடுச்சு. பூஜை பண்ணதுக்கப்புறம் பிரசாதமாக வந்து லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைவரை வர வச்சு அவங்க மூலிமா வந்து ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோலம் போட்டவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 8 மணி ஆயிடுச்சு. நான் வந்து அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணல. ஒன்லி இந்த கோவிலில் நடந்தது மட்டும்தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எதையும் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வந்ததும் நாங்கள் 4 பேர் கிளம்பிட்டு இன்னொரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அன்னாபிஷேகம் நடந்தது. நேற்று ஐப்பசி பௌர்ணமினால் ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து நடத்தியிருந்தாங்க. அதனால் அங்கே போயிட்டு வந்துட்டோம்.
எல்லா கோலமும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா கோலமும் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மாதம் வந்து கார்த்திகை தீபம் நடக்கும் இல்லையா, கார்த்திகை மாதம். அது வந்து இந்த மாதத்துலேயே வந்து பெங்களூரில் வந்து இந்த மாதத்துலேயே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க கார்த்திகை தீபம். அது வந்து ஒரு நாள் மட்டும் வைக்க மாட்டாங்க, இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து விளக்கு வைப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கேயும் வந்து பட்டாசு வெடிப்பாங்க. எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. நேற்று வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நாங்கள் 4 மணிக்கு கோவிலுக்கு வந்ததுனால வீட்டுக்கு திரும்ப போகவே இல்லை. அதனால் பாப்பாவுக்கு போட்டு கடையில் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த கோலம் போட்டு இந்த வேலையெல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதியமே வந்து நான் சாம்பார் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெறும் ரைஸ் மட்டும் வச்சா வந்து சரியாக போயிடும், வேறு எந்த ஒர்க்கும் இருக்காது. அதனால் கோயிலுக்கு மறுபடியும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயும் வந்து நான் லிங்கம் வச்சுருக்கறனால அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தேன். இன்னொரு சிவன் கோயில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வெளியே ஃபுல்லாக விளக்கேற்றிருந்தாங்க. அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட சிவன் பார்வதி ஃபோட்டோ வந்து தனியாக இல்லாதனால ஒரே ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியமாக நான் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குத்து விளக்குல வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு நான் விளக்கேற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் காமாட்சியம்மன் விளக்குலையும் வந்து திரி போட்டு நான் வந்து தீபம் ஏற்றிட்டேன். காலையிலே வந்து சாமி கும்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் காலையில் வந்து பண்ண முடியல. அதனால் சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வீட்டிலே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சிவலிங்கம் இருக்கறனால அபிஷேகம் பண்ணலான்னு நான் ஒரு பித்தளை தட்டு எடுத்துகிட்டு அதில் லிங்கம் வச்சு பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், அன்னாபிஷேகம் இது 3 நான் பண்ணியிருந்தேன். இந்த லிங்கம் எங்கே வாங்கினது அப்படின்னா, கர்நாடகாவில் கோலார்ங்கிற பிளேஸில் கோட்டிலிங்கேஸ்வர் கோயில் ஒன்று பெரிய சிவன் கோயில் இருக்குது. அங்கே ஒரே ஒரு டைம் போயிருந்தோம். அங்கே தான் வந்து இந்த சிவலிங்கம் வந்து வாங்கியிருந்தேன். அந்த சிவலிங்கத்துக்கு கூடயே நந்தி இருக்க மாதிரி நான் ஒன்று வாங்கியிருந்தேன். வீட்டில் நம்ம சிவலிங்கம் வச்சு வழிபடும் போது நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு உரிய நாள். அதனால் திங்கக்கிழமை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரதோஷம் வருது இல்லையா, அன்னைக்காவது வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் அன்னாபிஷேகம் 3ம் பண்ணியிருந்தேன். அன்னாபிஷேகம் பண்ணும்போது நமக்கு அன்னத்துக்கு வந்து குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நேற்று ஐப்பசி பௌர்ணமிங்கனால எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. வந்து பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோயிலே வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க அபிஷேகம் பண்ண அன்னம் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பிரசாதத்தை வந்து நம்மளோ நம்ம குழந்தைங்களோ சாப்பிடும் போது ரொம்ப வந்து நல்லது. நான் வந்து வீட்டில் அன்னாபிஷேகம் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பச்சரிசி கொஞ்சம் எடுத்துகிட்டு பச்சரிசி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் மாதிரி நான் அதை வச்சு ரெடி பண்ணிட்டேன். வெறும் சாதம் செஞ்சு நம்ம இப்படி பண்ணலாம். நான் வந்து பொங்கல் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நான் சிவன் லிங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி அது மேலேயே நான் பரப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கான 108 போற்றி சொல்லி நான் பாராயணம் செஞ்சுருந்தேன். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம நினச்ச காரியம் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க. எந்த சாமியை வந்து வழிபட்டாலும் சரி, அப்போ 108 போற்றி சொல்லி நம்ம வழிபடும் போது எல்லாமே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நானும் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 108 போற்றி பாராயணம் செஞ்சுட்டு தீப ஆராதனை காட்டி கற்பூர ஆராதனை காட்டி நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் நேற்று எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண அன்னத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணோம் இல்லையா, பால் தயிர் இது எல்லாமே வந்து நாமளே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா செடிக்கு வந்து ஊற்றலாம். ஆனால் நாமளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. அதனால் நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், முக்கால்வாசி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றிடலாம். கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.